நெஞ்சில் இடம் கொண்டவன் சிறுகதை ஆசிரியர் கஜமுகன் அவர்கள். பாலகோபால் அலுவலகத்திலிருந்து ஆவலோடு வீட்டுக்கு வந்தபோது அங்கு பூட்டிய கதவுகள் தாம் அவனை வரவேற்றன. அது ஒரு தனி வீடு. உற்சாகமெல்லாம் வடிந்து தன்னிடமிருந்த இன்னொரு சாவியை கொண்டு பூட்டை திறந்து உள்ளே சென்று சோஃபாவில் சாய்ந்தான். அறையை சுற்றும் முற்றும் பார்த்தான். காலணியை கலற்றிவிட்டு விருக்கென்று எழுந்து சமையல் அறையை நோக்கி நடந்தான். கேஸ் அடுப்பின் மீது உப்மாவும் பக்கத்தில் ஃப்ளாஸ்கில் காப்பியும் வைக்கப்பட்டிருந்தன. அவனுக்கு நல்ல பசி. கையை சுத்தம் செய்து கொண்டு உப்மாவை சாப்பிட்டுவிட்டு காப்பியை குடித்தான். பிறகு முன் அறைக்கு வந்தான். மேஜையின் மீது ஒரு கடிதம் தென்பட்டது. பாலுவுக்கு. பூட்டிய கதவை பார்த்து கோபம் அடையாதே. எனக்கு அவசரமாக ஓர் இடத்துக்கு போக வேண்டி வந்துவிட்டது. உனக்கு டிஃபன் செய்து வைத்து விட்டேன். இரவு மோர் சாதம் சாப்பிட்டுக்கொள். நான் நாளை காலையில் தான் வருவேன். சிரமத்துக்கு மன்னிக்கவும். அன்புள்ள மணி. ஒரு நாளும் இல்லாத திருநாளாக இது என்ன புதிய வழக்கமாக இருக்கிறதே என்று பாலகோபால் வியப்புற்று சிந்தனையில் ஆழ்ந்தான். பாலகோபாலன் அன்று நிர்மலாவை பெண் பார்க்க போவதாக நிச்சயித்து விரைவிலேயே வீட்டுக்கு வந்து விட்டான். மணியிடம் பெண் பார்க்க போவதாக சொல்லவில்லை என்றாலும் ஓர் இடத்துக்கு தான் செல்லப்போவதாக மட்டும் சொல்லியிருந்தான். பெண் பார்க்க அவனையும் அழைத்து சென்று திடீரென்று வியப்பில் ஆழ்த்த வேண்டும் என்று எண்ணியிருந்தான். அவனிடம் முன்கூட்டியே சொல்லாதது தவறு என்று தோன்றியது. மணி இல்லாமல் அவன் எங்கும் போக மாட்டான். மணிக்கு பாலகோபாலும் பாலகோபாலுக்கு மணியும் தான் துணை. இருவரும் இப்போது அனாதைகள் மாதிரிதான். சமூக நிலையில் இருவருக்கும் வேறுபாடுகள் உண்டே தவிர அவர்களது உறவில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. இருவரும் ஒன்றாகவே வளர்ந்தவர்கள். ஒன்றாகவே சில காலம் படித்தவர்கள். மணி படிப்பு வரவில்லை என்று விட்டுவிட்டான். அதனால் அவன் வீட்டிலேயே வேலை செய்து கொண்டு குடும்பத்துடன் ஒட்டி கொண்டிருந்தான். பாலகோபால் மணியை ஒருபோதும் தனக்கு சம்மதையற்றவனாக கருதியது கிடையாது. தன் உடன் பிறந்த சகோதரன் போலவே பாவித்து தோழமை பூண்டு வந்தான். பாலகோபால் எவ்வளவுதான் அன்பை கொட்டி பழகினாலும் மணி தன் நிலையை மறந்து நடந்து கொண்டது கிடையாது. அவனுக்கு அவன் தாயார் அடிக்கடி சொன்ன புத்திமதி இதுதான். மணி, பாலு தங்கமான பிள்ளை. நீ அவனுக்கு ஒரு நாளும் துரோகம் செய்யக்கூடாது. உன்னை அவன் தனக்கு ஈடாகவே நினைக்கிறான். அதனால் நீயும் அவனை சமமாக நினைக்கக்கூடாது. அவனை போல நீ படித்து முன்னுக்கு வந்து இருந்தால் ஒருவேளை அந்த அந்தஸ்து உனக்கு எட்டியிருக்கும். அதற்கும் உனக்கு துப்பு இல்லாமல் போய்விட்டது. பணத்திலும் பவிஷிலும் உயர்ந்தவனோடு சம உரிமை கொண்டாடாதே. தாயாரின் இந்த மொழிகள் மணியை பாலகோபாலனிடம் எஜமானனுக்குரிய பவ்யத்துடனேயே நடந்து கொள்ளும்படி செய்துவிட்டன. ஆனால் மணியின் இந்த தாழ்வு மனப்போக்கை பாலகோபால் பொருட்படுத்தவே மாட்டான். அவனை இழுத்து இழுத்து வைத்து பேசுவான், விளையாடுவான். தனக்கு எது வாங்கினாலும் மணிக்கும் வாங்குவான். பாலகோபாலனின் அன்பும் பரிவும் மணியை அவனிடம் மேலும் மேலும் அடிமையாக்கின. அவன் மனம் நோகக்கூடாது என்று அவனுக்கு சம்மதையாக பேசி சிரித்து நடிப்பான். பாலகோபால் அவன் பெற்றோருக்கு ஒரே பிள்ளை ஆதலால் அவன் விருப்பமை அவர்கள் விருப்பமாக இருந்தது. அதனால் மணியுடன் அவன் சம உரிமையுடன் பழகுவதை அவர்கள் ஆட்சேபிக்கவில்லை. பாலகோபால் படிப்பு முடிந்து உத்தியோகத்துக்கு போக ஆரம்பித்தான். மணி வீட்டு காரியங்களை பார்ப்பதும் பாலகோபாலுக்கு தோழனாக இருப்பதுமாக காலத்தை கழித்தான். அவனது தாயார் நோயுற்று இறந்து விட்டதால் மணிக்கு அந்த பொறுப்பும் ஏற்பட்டது. மணி இப்போது அந்த வீட்டு சமையல்காரன். பாலகோபாலனை பொறுத்தவரையிலும் மணி அவனது தோழன்தான். பழையபடி தான் அவன் பழகி கொண்டு வந்தான். இந்த நிலையில் ஒரு நாள் பாலகோபாலும் ஓர் அனாதை ஆகிவிட்டான். ரயில் விபத்து ஒன்றில் அவன் பெற்றோர்கள் உயிரிழந்து விட்டார்கள். மணி ஒருவன் தான் அவனுக்கு இப்போது ஒரு துணை. இந்த அகதி நிலையில் இருவர் மனமும் மேலும் இறுக பிணைந்தன. வீட்டு பராமரிப்பு பொறுப்பு முழுவதும் மணியின் மீது சுமந்தது. அந்த வீட்டில் பாலகோபாலும் மணியும் தான் இருந்தார்கள். இருவரது பிரம்மச்சரிய வாழ்வும் 1-2 ஆண்டுகள் நீடித்தது. பாலகோபாலுக்கு எத்தனையோ இடங்களிலிருந்து வரன்கள் வந்தன. ஆனால் அவன் மனம் இல்லறத்தில் நாட்டம் கொள்ளவில்லை. மணி கூட அவனை கல்யாணம் செய்து கொள்ளு என்று வற்புறுத்தினான். இன்னும் கொஞ்ச காலம் போகட்டும் என்று நாளை கடத்தி வந்தான் மணி. பாலகோபால் மனம் செய்து கொள்ளாததற்கு மணிதான் பிரதான காரணம்.
தன் மனைவி வந்த பிறகு மணியை அவன் சமையல்காரனாக நடத்த விரும்பவில்லை. அவன் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வழி செய்துவிட்டுத்தான் மன வாழ்க்கையில் அவன் புகுவது என்று தீர்மானம் செய்திருந்தான். மணிக்கு ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுத்து அவனை நல்ல நிலைமைக்கு உயர்த்துவது தனது கடமை என்று கருதினான். நண்பர்கள் இருவரும் இது பற்றி பேசுவது மட்டும் கிடையாது. தனியாக தொழில் நடத்தப்போ என்றால் மணி தன்னை தவறாக எடுத்துக்கொண்டு விட்டால் என்ன செய்வது என்று பாலகோபால் அஞ்சினான். மணியாக ஒரு முடிவுக்கு வரும் வரையிலும் தான் ஒன்றும் சொல்லுவது இல்லை என்று வைத்திருந்தான். மணியோ தான் என்றும் அந்த வீட்டில் சமையல் வேலை செய்து கொண்டு இருந்துவிடலாம் என்று நினைத்தான். அவன் மனதிலே உயர்வு மனப்பான்மை இருந்தால்தானே பாலகோபால் மனம் செய்து கொண்ட பிறகு சமையல்காரனாக பணியாற்ற முடியாது என்று நினைப்பதற்கு. பாலகோபாலின் அலுவலகத்துக்கு அருகில் பாரத் கபே என்றொரு சிற்றுண்டி சாலை இருந்தது. பாலகோபால் சாதாரணமாக அங்குதான் சில தினங்கள் போவான். அதன் முதலாளி மிக மிக நல்ல மனிதர். எல்லோரையும் இனிய முகத்துடன் வரவேற்று தாமே நேரில் கவனிப்பார். அவருக்கு பாலகோபாலிடம் ஒரு ஈடுபாடு. பாலகோபாலுக்கு அவருடைய பேச்சும் நேர்மையான குணமும் மிகவும் பிடித்து இருந்தன. அவருடைய பெயர் முரளிதரன். அவருக்கு ஒரு பெண் உண்டு. அவள்தான் நிர்மலா. இப்படி பேச்சு கொடுத்ததில் பாலகோபாலின் விவரத்தை முரளிதரன் அறிந்து கொண்டு விட்டார். அவன் வீட்டுக்கு சமையல் பணி செய்யும் தோழனுக்காக மனம் செய்து கொள்வதை ஒத்தி போட்டு வருவதை கேட்டு இப்படியும் ஒரு அதிசய பிறவியா என்று ஆச்சரியம் அடைந்தார். அவருடைய பெண் நிர்மலாவிடம் இந்த விசித்திரமான பிள்ளையை பற்றி முரளிதரன் சொன்னபோது அந்த பெண்ணுக்கு பாலகோபாலை உடனே சந்திக்க வேண்டும் என்று தோன்றிவிட்டது. நிர்மலா எம்ஏ பட்டதாரி. ஒரு கல்லூரியில் ஆசிரியையாக பணியேற்று இருந்தாள். அழகும் மிடுக்கும் நிறைந்தவள். தந்தையை போன்ற இனிய சுபாவம். அதனால் எவரையுமே எளிதில் கவரக்கூடிய சக்தி அவளிடம் இருந்தது. அப்பா, நான் அந்த பாலகோபாலை பார்க்க வேண்டுமே என்றாள். நாளைக்கு ஹோட்டலுக்கு வாயேன் என்று முரளிதரன் தடையேதும் போடாமல் சொல்லிவிட்டார். மறுநாள் பாலகோபால் பாரத் கபேக்கு வந்தபோது வழக்கமாக தான் அமரும் இடத்தில் ஒரு பெண் அமர்ந்து இருப்பதை கண்டு திடுக்கிட்டான். வேறு இடம் காலியாக இல்லாததால் அவன் அந்த பெண்ணின் முன்னால் தான் உட்கார வேண்டியதாயிற்று. அவன் தயங்கி தயங்கி உட்காருவதை பார்த்ததும் அந்த பெண், உட்காருங்கள், ஏன் தயங்குகின்றீர்கள் என்று பளிச்சென்று பேசினாள். உங்களுடைய தனிமையை கெடுப்பானேன் என்று பார்த்தேன் என்றான். அவள் சிரித்தாள். ஏன் சிரிக்கிறீர்கள்? ஹோட்டலுக்கு வந்துவிட்டு தனிமையை யாராவது நாட முடியுமா என்றுதான் சிரித்தேன். உங்களை நான் இங்கே இதுவரையிலும் பார்த்ததே இல்லையே. இன்றுதான் முதலில் வருகிறீர்களா? மாலை வேளைகளில் வருவேன். இன்று காலேஜுக்கு லீவு போட்டுவிட்டேன். நீங்கள் என்ன காலேஜு? முதலாளியா? அவள் அவனை வினாக்குறியுடன் பார்த்தாள். காலேஜுக்கு நீங்கள் லீவு போடுவதாக இருந்தால் ஒன்று முதலாளியாக இருக்க வேண்டாம். அவள் கலகலவென்று சிரித்தாள். நான் ஒரு ஆசிரியை. இன்று லீவு எடுத்து கொண்டிருக்கிறேன். அப்படி சொல்லுங்கள். அடடே, ஒன்றுமே ஆர்டர் செய்யவில்லையா? என்ன சாப்பிடுகிறீர்கள்? நான் பரவாயில்லை. முன்பின் தெரியாது என்று பார்க்கிறீர்களா? முதலில் பார்க்கும்போது எல்லோருமே அப்படித்தானே. முரளிதரன் தன் தந்தை என்பதை அந்த பெண்ணும் சொல்லவில்லை. முரளிதரனும் அவளிடம் அந்நிய மனிதர் போலவே நடந்து கொண்டார். நிர்மலா அடிக்கடி பாலகோபாலை அந்த ஹோட்டலில் சந்திக்க தொடங்கினாள். இருவரும் மனம் விட்டு பழக ஆரம்பித்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டனர். பாலகோபால் மணியிடம் மட்டும் நிர்மலா விஷயத்தை சொல்லவில்லை. நிர்மலாவை பெண் பார்க்க சம்பிரதாயப்படி போகும்போதுதான் அவனை அழைத்து செல்லுவது என்று முடிவு கட்டியிருந்தான். ஆனால் மணியை பற்றி நிர்மலாவிடம் எல்லாமே சொல்லிவிட்டான். நிர்மலா தான் முரளிதரன் மகள் என்பதை அவனிடம் சொல்லவில்லை. இருவரும் மனம் செய்து கொள்வது என்று முடிவு செய்து அவனை முறைப்படி பெண் பார்க்க வருமாறு நிர்மலா கேட்டுக்கொண்டாள். தன் சம்மதமே தன் தந்தையின் சம்மதமாக இருந்தபடியால் அவனை தன் வீட்டுக்கு வருமாறு அழைத்தாள். பாலகோபால் மணியை கலந்து கொண்டு சொல்லுவதாக தெரிவித்தான். நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறீர்களா? உங்கள் நண்பர் செய்து கொள்ள போகிறாரா? நிர்மலா, எனக்கு இந்த உலகத்தில் மணியை தவிர வேறு யாரும் கிடையாது. அவனிடம் எதையும் சொல்லாமல் நான் எதுவும் செய்வது கிடையாது. உன்னை சந்தித்து உன்னுடன் பழகுவதை மட்டும்தான். என்னவோ அவனிடம் சொல்லாமல் நான் இருந்துவிட்டேன். அதுவே என் மனசாட்சியை அறுத்து வருகிறது. பெண் பார்க்க அவனுடன் தான் வருவேன். அவன் சம்மதித்தால்தான் நமது திருமணமும் நடைபெறும். நிர்மலாவுக்கு அவனுடைய பதில் முகத்தில் அடித்தாற் போல ஆகிவிட்டது.
தன்னிடம் பழகத் தொடங்கியதிலிருந்து அவன் தன் நண்பனுக்கு 2வது இடம் தான் அளித்திருப்பான் என்று மனதில் நினைத்து கர்வப்பட்டு கொண்டு இருந்தவளுக்கு இந்த பேச்சு சற்று அதிர்ச்சியை கொடுத்தது. இருந்தாலும் அவனுடைய நட்பின் ஆழத்தை அவள் நன்கு அறிந்தவள் ஆதலால் ஒரு சிரிப்புடன், அப்படியானால் உங்கள் நண்பர் என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் மணக்க மாட்டீர்களோ என்று கேட்டாள். அதுதான் சொன்னேனே, அவன் சம்மதமின்றி எதுவுமே நடக்காது என்று. அவரிடம் தெரிவிக்காமல் என்னுடன் பழக்கத்தை ஏன் நீங்கள் வளர்த்து கொண்டீர்கள்? கூடாதுதான். ஒரு பெண்ணின் பழக்கத்தில் புதுமை இருந்தது. அதுவும் ஒரு கல்லூரி பேராசிரியரின் அறிவார்ந்த உரையாடல் மனதுக்கு இனித்தது. அறிவுக்கு விருந்தாயிற்று. அது உள்ளத்தையும் பிணைத்துவிடும் என்பது இப்போதுதான் புரிந்தது. பிணைப்பு இறுகுவதற்கு முன்னால் விழிப்பு ஏற்பட்டுவிட்டது. என் உடன் பிறந்தவன் போன்ற நண்பனுக்கு வழி செய்யாமல் நான் எந்தவித பந்தத்திலும் ஈடுபடுவது இல்லை என்று உறுதி எடுத்து கொண்டது நினைவுக்கு வந்தது. சரி, உங்கள் நண்பரிடம் சொல்லி அவரையும் அழைத்து கொண்டு நாளை மாலை வாருங்கள். அவர் சம்மதம் தராவிட்டால் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நிர்மலா கூறியதற்கு இணங்கினான். அதன்படியே மணியிடம் மறுநாள் மாலை ஓரிடத்துக்கு போக வேண்டும், தயாராக இரு என்று சொன்னான். ஆனால் மணியை இப்போது காணவில்லையே, என்ன செய்வது என்று தவித்தான். மணி 6 ஆகிவிட்டது. 7 மணிக்கு நிர்மலாவிடம் வருவதாக சொல்லியிருந்தான். மணியிடம் விஷயத்தை சொல்லியிருந்தால் இப்படி போயிருக்க மாட்டான் என்று தோன்றியது. மணி இல்லாமல் தான் போவது இல்லை என்று முடிவுக்கு வந்துவிட்டான். நாளை நிர்மலாவிடம் சொல்லிக் கொள்ளலாம் என்று தன் உடைகளை எல்லாம் கலற்றிவிட்டு வீட்டு உடைகளை அணிந்து கொண்டான். ரேடியோவை திருப்பினான். மாலை கீதம் என்ற வரிசையில் இனிமையான மெல்லிசை பாடல்களை ஒலிபரப்பி கொண்டு இருந்தார்கள். பிறகு செய்திகள், கிராம நிகழ்ச்சி என்று தொடர்ந்து போய்கொண்டு இருந்தன. பாலகோபால் மனமும் எங்கெங்கேயோ வட்டமிட்டு கொண்டு இருந்தது. நிர்மலாவுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியவில்லையே என்ற ஏக்கம் தோன்றியது. அவள் தன் வீட்டாரிடம் சொல்லி எல்லா ஏற்பாடும் செய்து இருப்பாளோ? அவர்கள் தன்னை பற்றி மதிப்பு குறைவாக நினைத்து விட்டால் என்ன செய்வது என்று கலங்கினான். சம்பிரதாயமாக எதுவும் நடைபெறவில்லை. பெண்ணின் தகப்பனாரோடு தனக்கு தொடர்பு கிடையாது. அவர் தன்னை கூப்பிடவும் இல்லை. அதனால் தான் போகாதது அவ்வளோ பெரிய தவறாகாது என்று சமாதானப்படுத்தி கொண்டான். மணி எங்கே போயிருப்பான்? அவன் இப்படி போனதே கிடையாதே, இரவு வெளியிலே தங்கினதும் கிடையாதே என்று மணியை பற்றி பல விதமாக எண்ணி தவித்தான். மணி 8 அடித்தது. வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. சார், யாரது? நான் தான், பாரத் கஃபே முரளிதரன். பாலகோபால் பரபரப்புடன் கதவை திறந்தான். வாருங்கள். என்ன இப்படி திடீரென்று? என் வீடு எப்படி தெரிந்தது உங்களுக்கு? நிர்மலாவிடம் விசாரித்தேன், வந்தேன். ஓ, அப்படியா, சந்தோஷம். உட்காருங்கள். ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள்? வழக்கமான உற்சாகத்தை காணவில்லையே முகத்தில் என்று கூறி முரளிதரன் அவன் முகத்தை உற்று பார்த்தார். ஒன்றுமில்லையே, ஆஃபீஸில் வேலை அதிகம், அதான் களைப்பு. வேறு ஒன்றுமில்லை, அவ்வளவுதான். எங்கே உங்கள் நண்பரை காணவில்லை? மணியா? அவனை பற்றி தான் நானும் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். வழக்கமில்லாத வழக்கமாக இன்று எங்கேயோ வேலை இருக்கிறது என்று சொல்லி எழுதி வைத்துவிட்டு போய்விட்டான். இந்த வீட்டை தவிர அவனுக்கு வேறு ஜோலி இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. என்னிடம் மறைக்கக்கூடிய எதுவுமே அவனுக்கு கிடையாது. அதுதான் யோசித்து கொண்டிருக்கிறேன். காலம் மாறுவது போல மனிதர்கள் மனமும் மாறித்தானே வருகிறது. உங்களிடம் சொல்ல முடியாத அவசரம் ஏதாவது வந்திருக்கும், போயிருப்பார். நான் கூட அவர் விஷயமாகத்தான் வந்தேன். பாலகோபால் அவரை நிமிர்ந்து பார்த்தான். நீங்கள் அடிக்கடி சொல்லுவீர்களே, மணிக்கு ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுக்க வேண்டும் என்று. அது பற்றி பேசத்தான் வந்தேன். எனக்கு மதுராந்தகத்தில் ஒரு தங்கை இருக்கிறாள். அவளுக்கு ஒரு பெண் சரஸ்வதி என்ற பெயர். என் தங்கைக்கு புருஷன் இல்லை. உங்களுக்கு சம்மதமானால் மணியை என் தங்கை பெண்ணுக்கு கொடுக்கலாம். அத்துடன் மணிக்கு மதுராந்தகத்திலேயே ஒரு சிறு ஹோட்டல் வைத்து தருகிறேன். முரளிதரனுடைய இந்த திடீர் யோசனை பாலகோபாலுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை தீர்த்து விட்டது போன்ற ஆறுதலை அளித்தது. சோர்வுற்று இருந்த அவன் முகம் பளிச்சென்று ஒளி பாய்ந்தது போல ஆயிற்று. அவருடைய கைகளை பிடித்து கொண்டு குலுக்கினான். நாளை மணி வரட்டும், கேட்டு சொல்கிறேன். உங்களுடைய உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசினான். முரளிதரன் அவனுடைய தோழமையின் ஆழத்தை கண்டு நெகிழ்ந்து போனார். மறுநாள் காலை மணி வந்துவிட்டான். பாலகோபால் அவனிடம், எங்கேடா போனாய் அவ்வளவு அவசரமாக என்று கேட்டான். மன்னித்துக்கொள் பாலு, மதுராந்தகத்திலிருந்து நேற்று ஒரு கடிதம் வந்தது. பாலகோபால் திடுக்குற்றான்.
என்னடா உளறுகிறாய்? மதுராந்தகத்திலே உனக்கு யாரடா இருக்கிறார்கள்? அப்படித்தான் நானும் நேற்று வரையிலும் இருந்தேன். என் அம்மாவுக்கு மாமா பெண்ணாம். என்னை உடனே வா என்று ஒரு கடிதம் எழுதியிருந்தாள். அவளுக்கு நான் எப்படி இருக்கிறேன் என்று தெரிந்ததோ ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம். உன்னிடம் சொல்லிவிட்டுத்தான் போக வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அதற்குள்ளாக நேற்று மத்தியானம் ஒரு பெண் என்னை தேடிக்கொண்டு வந்தாள். சுவாரஸ்யமாகத்தான் இருக்கிறது. வந்தாளா? நீங்கள் தானே மணி என்றாலே பார்க்கலாம். நீ ரொம்ப பிரபலமாயிட்ட போல இருக்கிறது. கேளு, அடியேன் தான் என்று சொன்னேன். பாலகோபால் குடியும் குடுத்தனமுமாக வாழ உங்களுக்கு விருப்பம் உண்டா இல்லையா என்று ஒரு கேள்வி போட்டதும் நான் அரண்டு விட்டேன். ஏன் அப்படி கேட்கிறீர்கள் என்றேன். உங்களுக்கு சம்மதம் இல்லையானால் அவர் யாரையும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டாராமே. உங்களுக்கு ஒரு வழி செய்த பிறகுதான் மனம் செய்து கொள்வேன் என்கிறார். இது என்ன நியாயம் என்றால் நான் வெலவளத்து போனேன். இப்படி ஒரு பிரதிஜை நீ எடுத்துக்கொண்டு இருக்கிறாய் என்பது அப்போதுதான் தெரிந்தது. ஒரு சமையல்காரனுக்காக தன் வாழ்வின் இனிமையை கெடுத்துக்கொள்வதா என்று உன்மீது கோபம் வந்தது. உனக்கு கல்யாணம் ஆன பிறகு என்னை சமையல்காரனாக நீ வைத்துக்கொள்ள விரும்பவில்லை என்றும் தெரிந்தது. நீ அந்த பெண்ணிடம் கொண்டுள்ள பழக்கத்தை கூட எப்படி தெரிவிப்பது என்று தர்ம சங்கடப்பட்டு கொண்டு இருக்கிறாய் என்பதை அறிந்த போதுதான் நான் அழுதே விட்டேன். பாலு, நேற்று நீ என்னை அழைத்து கொண்டு போய் பெண் பார்க்க திட்டம் இருந்ததாக அந்த பெண் சொன்னாள். நான் எதுவும் எதிராக சொல்லிவிடப் போகிறேனோ என்று பயந்து என்னை தாஜாப்படுத்த அவள் வந்து இருக்கிறாள். படிப்பிலும் அழகிலும் பண்பிலும் உயர்ந்த அந்த நிர்மலாவை நான் உனக்கு வேண்டாம் என்று சொல்லுவேனா பாலு? அவளிடம் சொன்னேன். கவலைப்படாதீர்கள் அம்மா, பாலு உங்களுக்குத்தான் நிச்சயம் என்று. உனக்காக நான் வாக்கு கொடுத்து விட்டேன் பாலு. அதை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு. நீ என்னை சரி சமமான மனிதனாக நடத்தினாலும் நான் அப்படி நினைக்க முடியவில்லை பாலு. அந்த பெண்ணும் உன்னை போலவே என்னை கருதினாலும் அவளுடைய பெற்றோர்கள் அப்படி கருதுவார்கள் என்பது என்ன நிச்சயம்? அதனால் உன் மதிப்புக்கு இழுக்கு வரக்கூடாது என்பதற்காக நான் உன்னுடன் பெண் பார்க்க போக வேண்டாம் என்று தீர்மானித்து மதுராந்தகத்த கடித அழைப்பை பயன்படுத்தி கொண்டேன். பாலகோபால் ஒன்றும் பேசவில்லை. அவன் கண்களில் நீர் நிரம்பியது. பெண் பார்க்க போனாயா? இல்லை. மணி பதறிப்போனான். ஏன்? நீ இல்லாமல் நான் போவேன் என்று நினைத்தாயா? உனக்கு பிறகுதான் எல்லாமே மணி. ஆனால் எனக்கு கல்யாணமாகிவிட்டால் நீ இங்கே பணியாளாக இருக்க முடியாது. என் மனைவி உன்னை அப்படி நினைக்க நான் அனுமதிக்க மாட்டேன். அதனால்தான் உன்னை ஒரு சுதந்திர மனிதனாக்கிவிட்டுத்தான் நான் மனவாழ்வில் ஈடுபட வேண்டும் என்று உறுதி கொண்டு இருந்தேன். அதுவும் நிறைவேறும் சமயம் வந்துவிட்டது. நேற்று நீ போன அதே மதுராந்தகத்தில்தான் உன் சுதந்திர வாழ்வு மலரப்போகிறது. நீ உன் அம்மாவுக்கு மாமா பெண்ணை பார்த்தாயா என்று கேட்டான் பாலகோபால். பார்த்தேன். அவளுக்கு சரஸ்வதி என்று ஒரு பெண் இருக்கிறாள். அவள் எப்படி இருக்கிறாள்? உனக்கு பிடித்திருக்கிறதா? உனக்கு எப்படி தெரியும்? நேற்று உன் அம்மாவின் மாமா பெண்ணின் அண்ணா இங்கே வந்து உன்னை பற்றி விசாரித்தார். அவர் சொன்னார், தம் தங்கை மதுராந்தகத்தில் இருப்பதாக. சரஸ்வதியை நீ மணந்து கொண்டால் அவர் உனக்கு ஒரு ஹோட்டல் வைத்து தருவதாக சொன்னார். பாலு, நீ என்னை பற்றி கவலைப்படாதே. நான் இத்தனை நாட்கள் இருந்தது போலவே இருக்கிறேன். உன் மனைவிக்கு என்னை பிடிக்கவில்லையானால் நான் போய் விடுகிறேன். எனக்கு ஹோட்டல் வைக்கவோ அந்த மதுராந்தக பெண்ணை மணக்கவோ இஷ்டமே இல்லை. ஏன் மணி? அவள் என் உறவினளே அல்ல. யாரோ வேண்டுமென்றே என்னை இந்த இடத்திலிருந்து கிளப்புவதற்காக எழுதியிருக்கிறார்கள். பாலு திகைத்து போனான். முரளிதரனுடைய வேலைதான் இது என்று பட்டது. எதற்காக தான் பெண் பார்க்க போகும் நாளில் மணியை இந்த இடத்தை விட்டு வேறு ஊருக்கு போகும்படி செய்ய வேண்டாம்? அவன் மதுராந்தகம் போனானா என்பதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தாரா? தனது கல்யாணத்தில் அவருக்கு என்ன அக்கறை? மணி, இன்று மாலை நீ கட்டாயம் என்னுடன் வா. பெண் பார்க்க போவோம். உன்னை என்னிடமிருந்து பிரிக்கவே சதி நடந்து இருந்தால் அந்த பெண் நமக்கு வேண்டவே வேண்டாம். பாலு, நிர்மலா உன்னிடம் உயிரே வைத்திருக்கிறாள். அவளை நீ நிராகரிப்பதை நான் விரும்பவே இல்லை. உன்னை மதிக்காத இடத்தில் எனக்கு சம்பந்தம் தேவையில்லை. நீ என் சகோதரன். அதை ஏற்காதவர்களுக்கு இந்த வீட்டில் இடமும் இல்லை மணி. அன்று மதியானம் பாலகோபால் பாரத் கஃபேவுக்கு செல்லவில்லை. நிர்மலா கோபமாக டெலிஃபோன் செய்தாள். அவளை ஏதோ சொல்லி சமாதானப்படுத்திவிட்டு அன்று மாலை வருவதாக சொன்னான். மாலை மணி தயாராக இருந்தான். இருவரும் புறப்பட்டு நிர்மலாவின் வீட்டுக்கு போனார்கள். அங்கு முரளிதரன் அவர்களை வரவேற்ற போது பாலகோபாலுக்கு எல்லாம் விளங்கிவிட்டது.
நிர்மலா முரளிதரனின் மகள் என்பதும் புரிந்தது. மணி தன்னுடன் வருவதை அவர் கௌரவமாக நினைக்கவில்லை என்று தெரிந்து கொண்ட போது பாலகோபாலுக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்லை. இவன் தன் மணி என்று முரளிதரனுக்கு அறிமுகம் செய்து வைத்த போது அவர் முகத்தில் அசடு வழிந்தது. முரளிதரன் கல்யாண பேச்சை எடுத்தபோது பாலகோபால் சொன்னான், முரளி சார், நீங்கள் பெண்ணுக்கு தகப்பனார் என்பதை இவ்வளவு மூடு மந்திரமாக வைத்திருக்க வேண்டியது இல்லை. என்னை மாப்பிள்ளையாக்கி கொள்ள வேண்டும் என்ற கவலையில் உங்கள் பெண் என்னை முழுவதும் கவருகின்ற வரையிலும் உங்களை இன்னார் என்று காட்டிக்கொள்ளும் துணிச்சலை இழந்துவிட்டீர்கள். அதே சமயம் என்னுடன் மணி வருவதை விரும்பாமல் அவனுக்கு பொய் உறவு கடிதம் எழுதி பிரித்தீர்கள். நீங்களும் ஒரு காலத்தில் கரண்டி பிடித்தவர்தான். அதை நினைத்து நான் உங்கள் உறவை வேண்டாம் என்று சொல்ல போவது இல்லை. ஏனெனில் மணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் கொடுத்து விட்டானால் நேற்று இரவு நீங்கள் சொன்ன யோசனையை அவன் ஏற்றுக்கொள்ளப் போவது இல்லை. நிர்மலாவும் சரி, நீங்களும் சரி, மணியை என் சகோதரனாக ஏற்றுக்கொண்டால் நான் உங்கள் பெண்ணை மணக்க சம்மதம் கொடுக்கிறேன். முரளிதரன் தமது செயலுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். மறுநாள் நிர்மலா மணியை தனியாக சந்தித்து அவனுக்கு தன் நன்றியை தெரிவித்து கொண்டாள். ஒரு பெண்ணின் வசிய சக்தியை விட நட்புக்கு அதிக சக்தி இருப்பதை அவள் கண்டாள். மணி தங்களுடனேயே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள். திருமணம் முடிந்து நிர்மலா வீட்டுக்கு வந்த மறுநாள் மணியை காணவில்லை. பாலுவுக்கு மனமானாலும் தான் பழையபடி இருந்து வர விரும்பியவன் ஏன் போனான் என்பது வியப்பை அளித்ததானால் 2 நாட்கள் கழித்து வந்த ஒரு கடிதம் பதில் சொல்லியது. நான் போனதற்காக வருந்தாதே. உன் முழு அன்பு எனக்கு கிடைப்பதையே நான் விரும்பினேன். அதே போல நானும் உன்னிடம் கொண்டுள்ள அன்பு முழுமையாக இருக்க வேண்டும் என கருதி மதுராந்தகம் பெண்ணை வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். நிர்மலாவுடன் நான் போட்டியிட விரும்பவில்லை. என் நெஞ்சிலே என்றுமே நீ நிலைத்து இருப்பாய். இப்படிக்கு பாலு. அன்பானவர்களே, நெஞ்சில் இடம் கொண்டவன் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.